அண்மை செய்தி. திருப்புவனம் இளைஞர் அஜித் போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்றி தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக ஆணை வெளியிட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் கோவிலில் காவலாளியாக பணி செய்த அஜித்குமார் என்பவரை டிஎஸ்பிக்கு உட்பட்ட சிறப்பு காவல் படையினர் அடித்து கொலை செய்திருந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றி விசாரிக்கப்படுவதற்கான பரிந்துரையை உள்துறை அமைச்சகத்திற்கு தமிழக முதலமைச்சர் வழங்கியிருந்தார். இந்த வழக்கில் ஏற்கனவே 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். உரிய விசாரணை நடைமுறைகளை பின்பற்றாமல், எஃப்ஐஆர் போன்றவற்றை வழக்கமான நடைமுறையை பின்பற்றாமல் அந்த இளைஞரை அஜித் என்பவரை சந்தேகத்தின் பேரில் அழைத்து சென்று கொடூரமாக தாக்கி கொலை செய்த அந்த கொலை குற்றச்சாட்டில் 5 போலீசார் காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றனர். கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் தான் இந்த வழக்கினுடைய முக்கியத்துவத்தை கருதி உடனடியாக சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் தனது பரிந்துரையை வழங்கியிருந்தார். இந்த நிலையில் மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமாரினுடைய காவல்துறையால் அடித்து கொலை செய்யப்பட்ட கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதற்கான அதிகாரப்பூர்வ அரசிதழை தற்பொழுது தமிழக அரசு வெளியிட்டிருக்கின்றது. இதன் மூலமாக இந்த வழக்கினுடைய விசாரணை சிபிஐக்கு சென்றிருக்கின்றது. சிபிஐ இந்த வழக்கின் விசாரணை தொடர்பான கோப்புகளை திருப்புவனம் காவல் நிலையத்திலிருந்து பெற இருக்கின்றார்கள். உடனடியாக சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்க இருக்கின்றது. அதன்படி இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய காவலர்கள் ஏற்கனவே ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கி தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு உட்பட்ட மானாமதுரையினுடைய டிஎஸ்பி உள்ளிட்டவர்களுக்கு சம்மன் வழங்கி விசாரிக்கப்படும் என்ற தகவலை காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். முதலமைச்சருடைய பரிந்துரை அடிப்படையில் இந்த வழக்கு தற்பொழுது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருப்பதற்கான அதிகாரப்பூர்வ ஆணை அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.